ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு ருசித்து மகிழ்வோம். இன்னைக்கு வந்து ஒரு வீக்கெண்ட் அவுட்டிங் அண்ட் டின்னர் vlog அதுதான் வந்து பார்க்க போறீங்க. வீக்கெண்ட் வந்து ரெகுலராக வந்து கிராசரி ஷாப்பிங் போகிற மாதிரி ஜஸ்ட் வந்து போயிட்டு வந்துட்டோம் சண்டே. போயிட்டு ஒரு வாக்கிங்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து டின்னருக்கு வந்து பூண்டு கார தோசையும் அதுக்கப்புறம் வந்து தேங்காய் சட்னி இதுதான் வந்து செஞ்சுருந்தேன். ஸோ அதை தான் வந்து இப்போ வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த vlogல ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இப்போ வாங்க நம்ம vlogக்குள்ளே போகலாம். ஸோ வீக்கெண்ட் அப்படின்னு வந்து பார்த்தாலே ஏதாவது வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டே இருப்பாங்க. ஸோ நைட் டைம் வந்துட்டு இந்த பூண்டு கார சட்னி வந்து வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கேட்டுட்டே இருந்தேன், பரவாயில்லையா அப்படின்னு. இருந்தாலும் பரவாயில்ல, சாட்டர்டே ஈவினிங் தான் தைரியமாக பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடலாம். வெறும் ரெகுலர் தோசையை சாப்பிட்றதோட இங்கே பயங்கர குளிர் இருந்துகிட்டே இருக்குது. அதாவது ஸ்ப்ரிங்கும் இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஃப்ளவர்ஸ் எல்லாம் வந்து மரத்தில் வர ஆரம்பிக்குது. அட் த சேம் டைம் வந்து குளிரும் இருக்குது. ஸோ நைட் டைம் ஆச்சுலாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக குளிர் வருது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அந்த காரசாரமாக அந்த மாதிரி தோசை சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து டிசைட் பண்ணியிருந்தோம். ஸோ அது வந்து தோசை மாவு வந்து நான் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருந்ததுனால மற்ற சட்னி எல்லாம் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் போயிட்டு வெஜிடபிள் ஷாப்பிங் மட்டும் முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப்டர்நூனாக வந்து கிளம்பி தான் வந்து நாங்கள் வந்து பட்டேல் பிரதர்ஸ் தான் போயிருந்தோம் வெஜிடபிள் ஷாப்பிங் பண்ணுறதுக்காக. ஸோ வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ செம்ம விலைங்க, ஏன்னு தெரியாது. எல்லா வெஜிடபிளுமே வந்து பயங்கரமாக எக்ஸ்பென்சிவாக இருக்குது. வெஜிடபிள்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் கிடைக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா புடலங்காய் அந்த மாதிரி ஒரு சில காய்கறிகள்லாம் பார்த்தீங்கன்னா சுத்தமாகவே நல்லா இல்லை, அப்படி சுருங்கி போய் ஒரு மாதிரி இருக்கு. இப்போ வாழைக்காலமே எங்க ஊர்ல வந்து சூப்பரா இருக்கும், அது பாத்தீங்கன்னா இப்போ வந்து கொஞ்சம் பழுத்து பழுத்து இருக்க மாதிரி தான் இருக்கு. வாழைப்பூ வந்து பாத்தீங்கன்னா இங்க பட்டேல் பிரதர்ஸ்ல கொஞ்சம் ரெகுலராகவே தான் கிடைச்சிட்டு இருக்கு இப்பெல்லாம். பட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வாரம் அதுவுமே அவ்வளவு சூப்பரா இல்லை. உள்ளுக்குள்ள திறந்து பாத்தீங்கன்னா அப்படியே கருப்பா, ரொம்ப பழைய வாழைப்பூ அந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ நம்ம வந்து போற நாள் வந்து அது போற நாள் இதுவா என்னன்னு தெரியல. நான் வந்து வேரியஸ் டேஸ்ல மாறி மாறி போய் பார்த்தாலுமே உங்களுக்கு வந்து ஒரு சில நாள் வந்து நல்லா இருக்கும், ஒரு சில வாரம் பாத்தீங்கன்னா விலை கொடுத்தா கூட உங்களுக்கு வந்து காய்கறி எல்லாம் வந்து கிடைக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு கிடைக்கிறதே இல்லை. அது ஏன் எப்பவுமே எங்களுக்கு வந்து இந்த விண்டர்லலாம் இவ்வளோ கஷ்டப்பட்டது இல்லை, பட் இந்த வாட்டி தான் ரொம்பவுமே வந்து நாங்கள் வந்து ஸ்ட்ரகிள் பண்றோம் அப்படின்னு சொல்லணும். ஸோ யூஸ்வலாகவே வந்து இந்த மாதிரி கிராசரி ஷாப்பிங் போயிட்டு வருது இப்போ வந்து அது ஒரு தனி வேலையாக தான் இருக்குது. அதாவது ஒரு 4-5 கடை அந்த ரோட்டில் இருக்கிற கடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடையாக, ஒரு கடையில் இல்லை அப்படின்னா இன்னொரு கடை. பட்டேல் பிரதர்ஸ்லேருந்து ஃபஸ்ட்டு ஆரம்பித்து அதுக்கு ஆப்போசிட்டில் சுவிதான ஒரு கடை இருக்குது அங்கே, அப்படி இல்லைன்னா வந்து செரியன்ஸ், அந்த மாதிரி மாறி வாங்கி தான் உங்களுக்கு வந்து வெஜிடபிள்ஸே இது பண்ண முடியுது. அண்ட் வெஜிடபிள்ஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு சிலதெல்லாம் எனக்கு வந்து பேசிக் வெஜிடபிள்ஸ் அதுதான் வந்து நல்லா கிடச்சிட்டு இருந்ததே தவிர கொஞ்சம் நல்லா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தா அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு யூஸ்வலாக நான் வந்து ஷாப் பண்ணுறதுக்குள்ள இவங்கெல்லாம் வந்துட்டு இந்த ஏரியாவில் இந்த ஸ்நாக்ஸ் ஏரியாவில் வந்து இப்படி இதெல்லாம் வாங்குறோமோ இல்லையோ அது எல்லாத்தையும் வந்து அவங்களுக்கு பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் வந்து அந்த கடையை விட்டே கிளம்புவாங்க. எஸ்பெஷலி பட்டேல் பிரதர்ஸில் ஸ்நாக்ஸ் கேக் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். அண்ட் அவங்களோட சப்பாத்தி கூட வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக வந்து அவங்க வந்து அந்த சப்பாத்தி ப்ரிப்பேர் பண்ணி தருது. பட் நீங்கள் அங்கே சப்பாத்தி வாங்குறீங்க அப்படின்னா எதுக்கும் வந்து உங்களுக்கு ஒரு பாக்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு போயிடுங்க, கண்டிப்பாக வாங்க போகிறீங்க அப்படின்னா. ஏன்னா அவங்க வந்து அந்த பிளாஸ்டிக் கவரில் போட்டு தராங்க. ஸோ அது வந்து ஐம் நாட் கம்ஃபர்டபுள். எதுவும் இப்படி கொதிக்க சப்பாத்தி எடுத்து பிளாஸ்டிக் கவரில் போடுறது அப்படிங்கிறது வந்து எனக்கு சுத்தமாக அதில் வந்து ஐயோ என்னடா அது அப்படின்னு இருக்கும். ஸோ சப்பாத்தி எப்போவாவது நான் வாங்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி, நிறைய பல்காக வாங்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா நான் டெஃபினட்டாக அங்கே வந்து பாக்ஸ் எடுத்துகிட்டு போயிடுவேன். ஸோ நீங்கள் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பாக்ஸ் வந்து எடுத்துகிட்டு போங்க. அடுத்து வந்து இந்த ஜானகி பிராண்டோட ஸ்நாக்ஸ் வந்து இங்கே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது, பயங்கர டேஸ்டியாக இருக்குது. ஸோ அதனால யூஸ்வலாகவே அது வந்து நான் வந்து வாங்குறோம் எப்போவாவது சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா அங்கே வந்து அந்த பிராண்டு தான் நான் வந்து வாங்குறேன். அடுத்து வந்து ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு வெஜிடபிள்ஸ்லாம் கொஞ்சம் எடுத்து வெளியில் வச்சுட்டு, ஏன்னா யூஸ்வலாகவே வெஜிடபிள்ஸ் அப்படியே தூக்கி நான் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்க மாட்டேன். யூஸ்வலாக வெஜிடபிளை வந்து நல்லா பரத்தி வச்சிருவேன் ஒரு ½ அன் ஹவர் ஒரு 1 ஹவருக்கு. அந்த மாதிரி பரத்தி வச்சுட்டு வெதர் வந்து ரொம்ப மோசமாக போகிறதுக்கு முன்னாடி, அதாவது ஈவினிங்க்கு மேலே பயங்கரமாக குளிர் வர ஆரம்பிச்சிடும். அதுக்கு முன்னாடி ஒரு வாக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருந்தோம். அங்கே வந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா மரத்துலையுமே ஒன்றும் எதுவுமே வர ஆரம்பிக்கல. பட் இந்த செரி பிளாசம் மரத்தில் அழகாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ளவர்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு, பிங்க் ஃப்ளவர்ஸ்லாம். இன்னும் வந்து ஒரு 1 or 2 வீக்ஸ்ல எனக்கு தெரிஞ்சு இந்த ரோடு முழுக்கவே அந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் வர ஆரம்பிச்சிரும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி வாக்கிங் போறேன், அந்த சமயத்தில் நான் வாக்கிங் போனேன் அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு அந்த வீடியோ வந்து நான் வந்து உங்களுக்கு எடுத்து போடுறேன். என்ன இந்த மாதிரி வந்தது அப்படின்னா கூடவே நமக்கு போலன் அலர்ஜியும் பின்னாடியே துரத்திட்டு வரும், அதுதான் வந்து ஒரு பயம் இதுல. ஸோ அடுத்து வீட்டுக்கு வந்தோடனே அதுக்கு அந்த தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் தேங்காய் சட்னி ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் சட்னி தான் வந்து ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணேன்.
ஸோ இதுக்கு நீங்கள் சட்னி தொட்டுக்கணும்னு அவசியம் இல்லை, பட் வேணும்னா நீங்கள் வந்து அது சாப்பிட்டுக்கலாம் அந்த மாதிரி. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1/2 கப் வந்து நான் வந்து துருவின தேங்காய் எடுத்திருக்கேன். என்னோட ஃப்ரோசன் தேங்காய் தான். ஸோ ஒரு 3 ஹவர்ஸ் போல் முன்னாடியே எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் தேங்காய் எடுத்துக்கிட்டேன். அதோட வந்துட்டு கொஞ்சம் முந்திரி பருப்பு வந்து சேர்த்துருக்கேன் திக்னஸ்க்காக. நான் பொட்டுக்கடலை இல்லாமல் இந்த வாட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அரைக்கிறேன். அப்புறம் வந்து ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து தயிர் வந்து போட்டுக்கிறேன். கொஞ்சமாக புளிப்புக்கு. புளி இல்லை தயிர் வேண்டாம்னா புளி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்து வந்து 3 பச்சை மிளகா வந்து சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு இன்ச் இஞ்சி வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வந்து சேர்த்திருக்கேன். அப்புறம் வந்து கொஞ்சமா உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்து அரைச்சிட்டீங்க அப்படின்னா நம்மளோட சூப்பரான வந்து தேங்காய் சட்னி வந்து ரெடி ஆயிடும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா பொட்டுக்கடலை இல்ல உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஃபிளேவர்ல வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த மாதிரி வந்து அரைச்சிக்கலாம். யூஸ்வலாவே எங்க வீட்டில் வந்து நான் வந்து பொட்டுக்கடலை வச்சு தான் அரைப்பேன். ஏன்னா எனக்கு வந்து அதுல வந்து அந்த புரோட்டீன் வந்து சேரணும் அப்படிங்கிறதுனால பொட்டுக்கடலை வச்சு தான் வந்து என்னோட தேங்காய் சட்னி வந்து அரைப்பேன். இன்னைக்கு வந்து ஒரு சேஞ்சுக்கு வந்து இந்த மாதிரி அரைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த மாதிரி அரைச்சிருந்தேன். ஸோ அந்த திக்னஸ் கொடுக்கறதுக்காக தான் வந்து கொஞ்சமா வந்து கேஷ்யூஸ் வந்து ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரைச்சிருந்தேன். அடுத்து வந்து இங்க தேங்காய் எண்ணெயில தாளிக்கலாம் தேங்காய் சட்னிக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் எண்ணெய் தான் வந்து ஆட் பண்றேன். ரொம்ப சூப்பரா இருக்கும் அந்த ஃபிளேவர் வந்து. கொஞ்சமா அந்த தேங்காய் எண்ணெய், அப்புறம் வந்து ஒரே ஒரு காஞ்ச மிளகா, அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, இதெல்லாம் வச்சு நம்ம எப்பவுமே தாளிச்சோம் அப்படின்னா டேஸ்ட் வந்து செம்ம அட்டகாசமா இருக்கும் அந்த தேங்காய் சட்னிக்கு. ஸோ இங்க வந்து கொஞ்சமா வந்து கடுகு சேர்த்துக்கிறேன். அடுத்து வந்து உளுத்தம் பருப்பு, அப்புறம் கொஞ்சம் வந்து ஒரே ஒரு சொன்ன மாதிரி ஒரு காஞ்ச மிளகா, கொஞ்சம் பெருங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, இதெல்லாம் சேர்த்துட்டு தாளிச்சு நீங்க வந்து அந்த சட்னியில சேர்த்துட்டீங்க அப்படின்னா செம்ம டேஸ்டியா இருக்கும். இந்த தேங்காய் சட்னி வந்து ரொம்ப நாளி வந்து நம்மளால வைக்க முடியாது. பிகாஸ் நம்ம சொன்ன மாதிரி இது வெறும் பிளெயின் தேங்காயில நம்ம பச்சையா அரைச்சு பண்றதுனால இது ரொம்ப நாளி வைக்க முடியாது. வின்டர் சீசன் அப்படின்னா நம்ம வந்து நிறைய நாளி வைக்கலாம். பட் இந்த டிஃபன் பாக்ஸ்க்குலாம் நீங்கள் தரீங்க அப்படின்னா எஸ்பெஷலி பயங்கரமாக சம்மரில் வந்து நமக்கு வந்து இந்த தேங்காய் சட்னிக்கு வந்து இதை வந்து நம்மளால ரொம்ப நாளையெல்லாம் வைக்க முடியாது. ஸோ கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். அது ஒன்று தான் இந்த தேங்காய் சட்னியில் வந்து நமக்கு ஒரு பெரிய ட்ராபேக் அப்படின்னு சொல்லணும். டேஸ்ட் ஆனால் பார்த்தீங்கன்னா பயங்கர சூப்பராக இருக்கும். பட் என்னன்னா செஞ்சு நம்ம உடனே சாப்பிட்ற மாதிரி வச்சுக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு வந்து இது ஒர்க் அவுட் ஆகும் இந்த தேங்காய் சட்னி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து தேங்காய் சட்னி அரைச்சிட்டேன். ஃப்ரோசன் தேங்காய் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 2 or 3 hours எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அரைச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் நம்மளோட ரெகுலர் தேங்காய் மாதிரி வரும். அப்படி இல்லைன்னா என்ன ஆகும்னா கொஞ்சம் திப்பியா அதே மாதிரி இருக்கும். அடுத்து வந்து இங்க பூண்டு கார தோசைக்கு வந்து பூண்டு சட்னி தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். பூண்டு கார சட்னி. இதுக்கு வந்து நான் வந்து ஒரு 8 பெரிய பூண்டு எடுத்திருக்கேங்க. எங்க ஊர்ல வந்து பூண்டு வந்து பயங்கர பெருசா இருக்கும். ஸோ அதனால வந்து நான் இங்க வந்து 8 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு கப் வந்து சாப் பண்ண டொமேட்டோஸ் எடுத்திருக்கேன். அப்புறம் நல்லா வந்து 8 காஞ்ச மிளகா போல எடுத்திருக்கேன். நல்லா காரமா இருக்கணும் அப்படிங்கிறதுனால. அடுத்து வந்து உப்பு, அப்புறம் வந்துட்டு பெருங்காயம் வந்து நான் சேர்த்துக்கிறேன். காஞ்ச மிளகா வந்து உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு இங்க நல்ல காரமா வேணுங்கிறதுனால நான் 8 காஞ்ச மிளகா எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து ஒரு 5-6 கருவேப்பிலை சேர்த்திருக்கேன். அப்புறம் இங்க வந்து வெல்லம். இந்த வெல்லம் வந்து யூஸ்வலா டேஸ்ட்டை வந்து பேலன்ஸ் அவுட் பண்ணும். அப்புறம் வந்து புளி வந்து கொஞ்சம் நல்லா சாஃப்டா இருக்கிற புளியா வந்து சேர்த்துக்கோங்க. எங்களோட புளி வந்து நான் இதை வந்து கொஞ்சம் ஸ்லைட்டா வந்து மைக்ரோவேவ்ல வந்து வச்சு வார்ம் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா அப்பதான் வந்து நமக்கு வந்து இந்த மிக்ஸி ஜார்ல போட்டா வந்து அரையும். அப்படிலாம் அந்த புளி மட்டும் அப்படியே வந்து கட்டியா நிற்கும். ஸோ அதனால வந்து கொஞ்சமா தண்ணி சேர்த்து இப்போ நான் வந்து இதை வந்து அரைக்க போறேன். ஸோ ஒன்ஸ் இந்த சட்னி அரைச்சாச்சு அப்படின்னா நம்ம வந்து தோசை வந்து வாக்க ஆரம்பிச்சிடலாம். நமக்கு வந்து அவ்வளோதான். இங்கே வந்து கார சட்னி வந்து ரெடி ஆயாச்சு. ஸோ அடுத்து நேராக வந்து தோசை வந்து ரெடி பண்ண வேண்டியதுதாங்க. ஸோ இந்த தோசைக்கு வந்து நான் கொஞ்சமாக வந்து என்னோட கல்லில் வந்து இது வந்து நல்ல அயர்ன் கல் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து எந்த சைஸில் வேணாலும் வாத்துக்கலாம். நல்ல மெல்லிசாவும் நம்ம வாக்கலாம் இந்த கார சட்னி தோசைக்கு. இந்த தோசை வந்து நம்ம திக்கா வாத்து இந்த சட்னியை இது பண்ணுறதோட அதுக்கு வந்து தோசை வந்து நல்ல தின்னா வந்து நம்ம வந்து வாத்துட்டு இந்த சட்னி ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா ஒண்ணுமே டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும். ஸோ அதுதான் வந்து இந்த தோசையோட அட்வான்டேஜே வந்து உங்களுக்கு அதுதான். இந்த வின்டர் சீசன்ல எஸ்பெஷலி நமக்கு குளிர்லாம் நிறைய இருக்கும் போது இதை வந்து நம்ம வச்சு செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப சூப்பரா இருக்குங்க. உங்களுக்கு பூண்டு கார சட்னி வந்து நைட் டைம் வந்து சாப்பிட பயமா இருந்துச்சு அப்படின்னா இது தாராளமா நீங்க வந்து டே டைத்துல வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து செம்மையா இதை வந்து நம்ம ரெடி பண்ணி சாப்பிடலாம். செம்ம டேஸ்டியா இருக்கும். நீங்க வந்து டிராவல் வந்து பண்றீங்க கையில வந்து இப்போ நம்ம வந்து கொஞ்சமா வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ஏதாவது கையில எடுத்துட்டு போனோம் அப்படின்னா அப்ப கூட இந்த பூண்டு கார சட்னி போட்டு தோசை போட்டு நம்ம எடுத்துட்டு போனோம்னா தோசை வந்து நமக்கு வந்து ரொம்ப ட்ரை ஆகாம இருக்கும். ஒரு மாதிரி வறண்டு போயிடும் இல்லைங்களா? இல்லைன்னா தோசையெல்லாம் நம்ம எடுத்துகிட்டே போக மாட்டோம். அது மாதிரி போச்சு அப்படின்னா நமக்கு வந்து இதை சாப்பிட்றதுக்கு வந்து தோசை வந்து அந்த மாதிரி வறண்டு போய் சாப்பிட்டோம் அப்படின்னா பயங்கரமா தாகம் எடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால அந்த தண்ணி தாகம்லாம் எடுக்காம இருக்கிறதுக்கு நம்ம அழகா இந்த கார சட்னியை வந்து இதோட தடவிட்டு நம்ம ஒண்ணுமே தொட்டுக்கு கூட எடுத்துக்க வேண்டாங்க. இது அழகா வந்து ஒரு சில்வர் ஃபாயில்ல ஜம்முன்னு ரேப் பண்ணிட்டோ இல்லைன்னா வந்து ஒரு பாக்ஸ்ல அழகா வச்சு நம்ம எடுத்துட்டு போயிட்டோம். வாழை இலை கிடைச்சதுன்னா வாழை இலையில வச்சு ரேப் பண்ணுங்க. நான் இந்தியாவில் இருக்கீங்க அப்படின்னா வந்து நம்ம ஊர்ல தாராளமா வாழை இலையில வச்சு ரேப் பண்ணீங்கன்னா அதுவே வந்து ஒரு தனி டேஸ்டா இருக்கும். நான் இங்க வந்து கொஞ்சமா வந்து நல்லெண்ணெய் வந்து மேல வந்து சேர்த்துக்கிறேன் இந்த தோசை வந்து இது பண்றதுக்கு. அண்ட் இந்த தோசையை நான் வந்துட்டு மூடி
மூடி போட்டு தான் வந்து குக் பண்ண போறேன். ஸோ அப்போ நமக்கு வந்து இந்த சட்னிலாம் போடுறதுனால சரியா குக் ஆகலை அப்படிங்கிற அந்த பயம் கூட இல்லாமல் இருக்கும். ஸோ கொஞ்ச நேரம் மூடி போட்டுட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் வந்து விட்டுருங்க. ஸோ அடியில் வந்து நல்லா வந்துட்டு அந்த கிறிஸ்பினஸ் வந்து நமக்கு வந்து வர ஆரம்பிக்கும் அந்த தோசையோடது. நம்ம வந்து எப்போவுமே இந்த தோசையிலலாம் சட்னி ஸ்ப்ரெட் பண்ணும்போது அண்ட் மூடியும் போட்டு இது பண்ணும்போது கிறிஸ்பியா வரது வந்து ரொம்ப கொஞ்சம் கஷ்டப்படுவோம். ஸோ நல்ல இந்த மாதிரி அயன் கல்லில் தோசை அடியில் வந்துட்டு கிறிஸ்பி ஆக விட்டுட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் வந்து நல்லா ஆயில் போட்டுட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா விட்டுட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து தோசை வந்து செம்மையாக வந்து வரும். இந்த பூண்டு கார சட்னி தோசை வந்து ட்ரை பண்ணி பாருங்க, செம்ம டேஸ்ட்டுங்க, அட்டகாசமாக இருக்கும். உங்களுக்கு அதே போல் வந்துட்டு இந்த கார தோசையில் வந்து இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா, இந்த சட்னியை வந்து நீங்கள் இட்லிக்கு கூட இது பண்ணலாம். நம்ம எதுக்கும் இது வதக்கிறது எதுவுமே கிடையாது. எல்லாமே வந்து இது வந்து ஒரு பச்சை சட்னி அப்படின்னு சொல்லுவீங்களா, அது வந்து ஒரு மாதிரி தனி ஃப்ளேவர், அது பயங்கர ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இந்த டேஸ்ட் எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இங்கே வந்து என்னோட ஃபர்ஸ்ட் தோசை வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் இதை வந்து இப்போ வந்து தேங்காய் சட்னியோட வந்து அழகாக வந்து சர்வ் பண்ணுறேங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து இதை வந்து ட்ரிப்புக்கு போனோன்னா கூட எடுத்துகிட்டு போகலாம். டிஃபன் பாக்ஸுக்கு வந்து பசங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம். பெரியவங்களுமே நம்ம வந்துட்டு நல்லா வந்து டிஃபன் பாக்ஸ்க்கு வந்து இதை வந்து எடுத்துகிட்டு போகலாம். ஸோ அடுத்த தோசை வந்து நம்ம ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக வந்து ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு, ரொம்ப ஆயில் இருக்கக்கூடாது கல்லில், கொஞ்சமா ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க வந்துட்டு சட்னி போட்டு இந்த மாதிரி வாத்தீங்க அப்படின்னா வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். பசங்களுக்கு அப்படின்னு வரும்போது கொஞ்சம் சட்னி வந்து கம்மியா வச்சு இது பண்ணுங்க, எஸ்பெஷலி காரம் வந்து கம்மியா சாப்பிட்றவங்களா இருந்தா. பட் இது வந்து நம்ம வந்து கொஞ்சம் வெயில் சீசன்ல வந்து அவாய்ட் பண்றது பெட்டர். பட் குளிர்காலத்துல வந்து தாராளமா இதை சாப்பிடலாம். வெயில் காலத்துல சாப்பிடுறீங்க அப்படின்னா சைட்ல வந்து கொஞ்சம் தயிர் வச்சு கூட வச்சு சாப்பிடுங்க. நல்ல காரம் சாப்பிட்டு பழக்கம் இருக்கிறவங்களுக்கு வந்து இது வந்து அவ்வளவா அஃபெக்ட் பண்ணாதுங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும். இன்ஃபேக்ட் இந்த ஃபிளேவர் வந்து பாத்தீங்கன்னா சும்மா வெறும் தோசை இல்ல மசால் தோசை அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு பதிலா அந்த மாதிரி கூட சாப்பிடலாம். நம்ம மசால் தோசைக்குமே நீங்க வந்துட்டு இந்த மைசூர் மசாலா தோசை மாதிரி கொஞ்சமா வந்து இந்த சட்னியை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உள்ள வந்து உருளைக்கிழங்கு மசாலா ஸ்டஃபிங் மாதிரி வச்சு கூட இதை வந்து நம்ம சாப்பிடலாம். செம்ம சூப்பரா இருக்கும். ஸோ நான் இங்க வந்து என் பையனுக்காக வந்து கொஞ்சம் கம்மியாவே போட்டு பண்றேன். பிகாஸ் அவன் வந்து நான் அந்த ஃபர்ஸ்ட் பண்ண தோசையில கொஞ்சமா ஒரு பீஸ் சாப்பிட்டுட்டு, இல்லமா எனக்கு ரொம்ப காரமா இருக்கு, என்னால அவ்வளவு சாப்பிட முடியாது, நீங்க எனக்கு கம்மியாவே காரம் வச்சு பண்ணி கொடுங்க, ஆனா எனக்கு வேணும் காரம் கொஞ்சம், இந்த சட்னி ஃபிளேவர் எனக்கு பிடிச்சிருக்கு, பட் கம்மியா வச்சு செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொன்னதுனால நான் கொஞ்சமா வச்சு செஞ்சு கொடுத்தேன். ஸோ இது எல்லாமே செஞ்சுட்டு சைட் பை சைடு நான் வாங்கிட்டு வந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே எடுத்து உள்ளேயும் வச்சுட்டேன். ஸோ இதுதான் வந்து என்னோட டின்னர் விளாக். ஸோ இந்த பூண்டு கார சட்னி போட்டு பண்ற தோசை அண்ட் தேங்காய் சட்னி ரெசிபி வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்கை வந்து என்னோட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஹோப்ஃபுல்லி பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம இந்த வீடியோவை வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட. என்னோட சேனலுக்கு வந்து ஒரு சப்ஸ்கிரிப்ஷனும் போட்டு விடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். கூடிய சீக்கிரம் உங்களை இன்னொரு நல்ல வீடியோட சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.